இந்த பொண்ணு தன்னோட குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அப்ப டாக்டர் சொல்றாரு, உங்க குழந்தைக்கு பால் இல்லாதனால சத்து குறைஞ்சிக்கிட்டு போகுது, அதனால சத்து மாவு வாங்கி கொடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. இந்த பொண்ணு அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்து இந்த கடையில கொடுத்து இந்த மாவு இருக்கான்னு கேட்கிறா. அப்ப அந்த ஆளும் அதை பார்த்துட்டு அந்த மாவோட விலையவும் சொல்றாரு. வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணு தன்னோட கணவர் எழுப்பி பணம் இருக்கான்னு கேட்கிறா. அவர் பாத்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்னோட குழந்தை பசியோட இருக்கானு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு அங்க இங்கேயுமா தேடி கொஞ்சம் பணத்தை எடுக்கிறா. அந்த பணம் பால் வாங்க பத்தாதனால அங்க இருக்க ஒருத்தட்ட வந்து பணம் கேட்கிறா. அவர் பாத்தீங்கன்னா இல்லன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு இருக்க அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட கொடுத்து இன்னும் 2 நாள் மீதி பணத்தை தார அந்த சத்து மாவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த ஆளு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கிட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருக்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு நான் சத்து மாவு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு தப்பான வார்த்தையில பேசுறா. இதை கேட்டதுமே அந்த பொண்ணு அவங்க கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து வரா. வந்து இந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு கடையில போயிட்டு அந்த பையன் கிட்ட கெஞ்சி கேட்கிறா, தம்பி என்னோட பையன் ரொம்ப பசியோட இருக்கான், பால் வாங்க பணம் பத்தல, கொஞ்சம் பணம் தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவன் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு பிச்சை எடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டுறான். அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வரா. அங்க வந்தா குழந்தை பசியால அழுதுகிட்டு இருக்கு. குழந்தைய தூக்குன இந்த பொண்ணு குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லாம தவிக்கிறா. இந்த பக்கம் பசியில குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் கணவர் பாத்தீங்கன்னா சரக்கு குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கணவர் எழுப்பி குழந்தை பால் இல்லாம அழுகுறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. எலும்புன கணவர் பாத்தீங்கன்னா தலவாணிக்கு கீழ இருந்து பணத்தை எடுக்கிறாரு. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பக்கத்துல ஓடி போயிட்டு அந்த பணத்தை கேட்கிறா. அவன் பாத்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு போறான். குழந்தை பால் இல்லாம அழுகுறா, பணத்தை தந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கணவர் பின்னாடியே ஓடுறான். அந்த கணவர் எதையுமே காதுல வாங்காம போய்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கணவர் பின்னாடியே ஓடி போயிட்டு கையில இருக்க அந்த பணத்தை வந்து கேட்கிறா. அந்த கணவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு குழந்தையும் தாயமும் காலில மிதிச்சு விட்டுட்டு சரக்கடிக்க போறான். அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைக்காக இந்த தாய் எடுத்த முடிவு வறுமையில இருக்க இந்த ஒரு பொண்ணை தன்னோட மகளா கூட நினைக்காத இந்த ஒரு மிருகத்தோட கடைக்கு மறுபடியும் இந்த பொண்ணு போறா. இந்த பொண்ணை பார்த்ததுமே அந்த மிருகமா இருக்க இவன் சத்துப்பாலை எடுத்து முன்னாடி வைக்கிறான். இந்த பொண்ணு தன்னோட குழந்தையோட பசிய போக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலை கையில வாங்கிக்கிட்டு உள்ள போறா. அப்படி போன இவளும் குழந்தையோட பசிக்கு பாலை கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது மனிதாபிமானமே இல்லாத இந்த மிருகம் அந்த பொண்ணு பக்கத்துல வரான். அப்பதான் இந்த பொண்ணு அந்த மிருகத்துக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த காரத்தூள் எடுத்து அவனோட மூஞ்சிலேயே வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வரா.